வணக்கம் மகளே. அழகான காதல் கதை கேட்க தயாரா? நீ தீயா இல்லை தென்றலா? அத்தியாயம் 23. மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி தான் கற்பகம் அவளோட விபச்சார விடுதியில் மதுவை தங்க வச்சாங்க. நம்ம பிளான் பண்ணினபடியே அவள் விபச்சார விடுதிக்கு வந்த 5வது நாள் போலீஸ் ரைடு வந்துச்சு. ஆனால் அவங்களோட உங்கள் பையனும் வந்து அந்த பொண்ணை இங்கேருந்து அழைச்சிட்டு போயிட்டாரு மேடம். இப்போது அந்த பொண்ணு உங்கள் பையன் கூட தான் இருக்கு மேடம் என்று தன் அலைபேசியின் மறுமுனையிலிருந்து பேசியவன் சொன்னதை கேட்டு கொதித்து போனாள் ராகவனின் அம்மா லதா. ஓகே, நான் பார்த்துக்கிறேன் என்று அலைபேசியை வைத்துவிட்டு ஹாலுக்கு வந்தாள் லதா. அண்ணி, இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பார்த்தீங்களா? இந்த சீதா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு என்று நியூஸ் பேப்பரை தூக்கி கொண்டு லதாவிடம் ஓடி வந்தான் சீதாவின் தந்தை பார்த்திபன். என்னாச்சு? அப்படி என்ன இருக்குது அந்த நியூஸ் பேப்பரில் என்றபடியே பார்த்திபன் நீட்டின நியூஸ் பேப்பரை வாங்கினாள் லதா. பிரபல தொழிலதிபர் ஆதித்யனை கன்னத்தில் அறைந்த ஆடை வடிவமைப்பாளர் சீதா என்று கொட்டை எழுத்தில் தலைப்புச் செய்தி வந்திருந்தது. இந்த சீதா என்ன பண்ணி வச்சிருக்கா பார்த்தீங்களா? நீ எவ்வளோ பெரிய இடத்துல பிரச்சனை பண்ணி வச்சிருக்கா என்று சீதாவை திட்டி தீர்த்தார் பார்த்திபன். நடந்தது என்னன்னு தெரியாமல் நீங்கள் அவளை எதுவும் சொல்லாதீங்க, சீதா வரட்டும் என்னன்னு கேட்போம் என்று லதா சொல்ல, சரிங்க நீ என்றார் பார்த்திபன். நான் வெளியே போகிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வீட்டை பார்த்துக்கோங்க என்று லதா சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். அன்று மாலை பெங்களூரு விமான நிலையத்தில் வந்து இறங்கினர் வாசு, ராகவன், மது, சஞ்சய், திவ்யா, அஞ்சலி, சீதா என அனைவரும் வந்துவிட்டனர் பெங்களூருக்கு. ராகவன் பெங்களூருவுக்கு வந்து இறங்கியதும் அவனுடைய பாடிகார்ட்ஸ் 5 பேர் அவன் பாதுகாப்பிற்காக அவனை சுற்றி நின்று கொண்டனர். மச்சான், நான் திவ்யாவையும் மதுவையும் அஞ்சலியும் அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நானும் என் வீட்டுக்கு கிளம்புறேன்டா என்று வாசு சொல்ல, மது இனி என் கூட என் வீட்டில் தான் இருப்பான், நீ அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போ என்று ராகவன் சொல்ல, இதை கேட்ட மதுவோ, இல்லை நான் அப்பார்ட்மெண்ட்டுக்கே போகிறேன் என்று சொல்ல அவளை முறைத்தான் ராகவன். அமைதியானால் மது. மச்சான், நீ அழைச்சிட்டு போகிறதெல்லாம் ஓகே, பட் அம்மா என்று இழுத்தான் வாசு. அம்மா இல்லை, லதா மட்டும்தான் என்றான் ராகவன். சரி மச்சான், டேக்கர் என்று சொல்லிவிட்டு வாசு அங்கிருந்து திவ்யா அஞ்சலியோடு கிளம்பினான். வாசுவிற்கும் சஞ்சய்க்கும் மட்டும் சொல்லியிருந்தான் ராகவன். லதாவின் கட்டாயத்தின் பேரில்தான் மது பெங்களூரிலிருந்து கிளம்பி விபச்சார விடுதிக்கு சென்றாள் என்பதை. இதை கேட்டதும் சஞ்சய்க்கு தன் பெரியம்மாவின் மீது இருந்த மரியாதை மொத்தமும் காற்றில் பறந்து போனது. மது ராகவனின் அரண்மனைக்கு தான் செல்வதா என்று பயந்து போய் நின்றிருந்தாள். அவளின் கையை பிடித்த ராகவன் அவளை தனது காரின் பக்கம் அழைத்து சென்று காரின் முன்கதவை திறந்து அமர வைத்துவிட்டு டிரைவர் சீட்டில் அவன் அமர்ந்தான். ராகவன் அமர்ந்ததும் பின் இருக்கையில் சஞ்சயும் சீதாவும் அமர்ந்து கொண்டனர். அவர்களின் லக்கேஜை பாடிகார்ட்ஸ் மற்ற வண்டிகளை ஏற்ற ராகவன் முன்னே 2 காரும் பின்னே 2 காரும் அவனை தொடர்ந்து வர பாதுகாப்பிற்காக பெங்களூருவின் பிரதான சாலையில் ராகவனின் கார் சீறி பாய்ந்தது. நெஞ்சும் படுபடக்க சீட்டின் நுனியில் அமர்ந்திருந்தாள் மது. 1/2 மணி நேர பயணத்திற்கு பின் ராகவனின் கார் அவன் அரண்மனையை அடைந்தது. ராகவனின் கார் சத்தம் கேட்க அந்த அரண்மனையில் வேலை செய்யும் முத்து வாசலுக்கு வந்தார். ராகவனை பார்த்ததும், வாங்க தம்பி என்று சொல்லிவிட்டு காரில் இருக்கும் லக்கேஜை எடுக்க சென்றான் முத்து. புதிதாக இவர்களோடு வந்திருக்கும் பெண்ணை பார்த்த முத்து, யாரா இருக்கும் இந்த பொண்ணு என்று யோசித்தபடியே லக்கேஜை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தவன் ஹாலில் நின்றிருந்த ராகவனை பார்த்து, ஐயா, லதா அம்மா வெளியே போயிருக்காங்க, பார்த்திபன் ஐயா தூங்குறாங்க என்று சொல்ல, இவங்க மிஸ் மது எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, இவங்க இனி இங்கே தான் இருப்பாங்க, இவங்களுக்கு தேவையான எல்லா வசதியையும் செஞ்சு கொடுங்க
என்று சொல்லிவிட்டு சீதா பக்கம் திரும்பிய ராகவன், சீதா மதுவை பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு லிஃப்டில் ஏறி தன் அறைக்கு சென்று விட்டான் ராகவன். அண்ணி, இது உங்க வீடு, நீங்க ஹாப்பியா இருங்க, எதை நினைச்சும் பயப்படாதீங்க. இது ராகவன் அண்ணனோட கோட்டை, உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு சஞ்சயும் அங்கிருந்து சென்று விட்டான். அண்ணி, ராகவன் அண்ணா எது செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், வாங்க நான் உங்களோட அறைக்கு அழைச்சிட்டு போகிறேன் என்ற சீதா மதுவை அவளுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு அறைக்கு அழைத்து சென்றார். மதுவுக்குத்தான் லதா தன்னை இந்த வீட்டில் பார்த்தால் என்ன நினைப்பாளோ, என்ன சொல்வாளோ, ராகவன் தன்னை விட்டு விலகுவதற்காக, தன்னை வெறுப்பதற்காக விபச்சார விடுதிக்கு தன்னை போகச் சொல்லியவள் அல்லவா லதா. அப்பேற்பட்டவள் அவளுடைய அரண்மனையில் என்னை பார்த்தால் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ என்று நினைத்து கொண்டே அந்த அறையிலிருந்த மெத்தையில் அமர்ந்திருந்தாள் மது. அவளுக்கு தூக்கமே வரவில்லை. எப்படி வரும்? லதாவை நினைத்தாள். அன்றிரவு அப்படியே நகர்ந்தது. அடுத்த நாள் காலை 8 மணி இருக்கும். சீதா, சீதா என்று நடுகாலில் நின்று கத்தி கொண்டிருந்தார் பார்த்திபன். ஏன்பா, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க என்றபடியே அவள் அறையிலிருந்து வெளியே வந்தாள் சீதா. இது என்னது என்று நேற்றைய செய்தித்தாளில் வந்திருந்த தொழிலதிபரான ஆதித்யனை சீதா அறைந்ததால் வந்த செய்தியை காட்டினார் பார்த்திபன். ஓ, இத பேப்பர்லெல்லாம் போட்டிருக்காங்களா என்றபடி பேப்பரை கையில் வாங்கி பார்த்தாள் சீதா. ஆதித்யன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் தெரியுமா? அவரை நீ அரைஞ்சிருக்க, உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு என்று பார்த்திபன் கத்த, அப்பா அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாதீங்க என்று சீதா சொல்ல, அங்கே என்ன நடந்திருந்தாலும் நீ அவரை அடித்தது தப்பு. இன்னைக்கு அவரோட புது ஜவுளி கடை திறப்பு விழாவுக்கு அவர் கண்டிப்பாக வருவார். நம்ம 2 பேரும் அங்கே போகிறோம், நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற என்று பார்த்திபன் கத்த, முடியாதுப்பா, என்னால் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது என்று சீதா சொல்ல, மறுகணம் அவளை அறைந்திருந்தார் பார்த்திபன். அப்பா, நீங்கள் என்ன அடிச்சு கொண்டாலும் நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சீதா அவளது அறைக்கு சென்று விட்டாள். சா, இந்த பொண்ணை இப்படி பண்ணி வச்சிருக்காளே என்று தலையில் கை வைத்து கொண்டு பார்த்திபன் சோபாவில் அமர்ந்துவிட, அந்த சமயம் பார்த்து வாசு அரண்மனைக்குள் நுழைந்தான். என்ன சித்தப்பு, ஜாலியாக இருக்கீங்க போல என்று வாசு பார்த்திபனை பார்த்து கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைய, அந்த நேரம் பார்த்து சஞ்சயும் வந்துவிட, மாம்சு இன்ஸ்டா பார்த்தீங்களா, நேற்று சீதா சம்பவம் பண்ணியிருக்கா என்று சஞ்சய் சொல்ல, பார்த்தேன்டா, அதை சொல்ல தான் நானே வந்தேன் என்று வாசுவும் சொல்ல, என்னடா என்ன பார்த்தீங்க என்று பார்த்திபன் கேட்க, நம்ம சீதா அந்த ஆதியை மும்பையில் நடந்த எக்ஸ்போவில் அடி வெளுத்திருக்கா, அந்த நியூஸ் தான் சித்தப்பு இப்போ வைரல் என்று வாசு சொல்ல, அந்த சமயம் பார்த்து சீதா அவளது பொட்டிக்கிற்கு செல்ல கிளம்பி அறையை விட்டு வெளியில் வந்தாள். வாமா சீதா, இன்னைக்கு உனக்கு என்ன கிஃப்ட் வேணாலும் சொல்லு, நான் வாங்கி தரேம்மா என்று வாசு சொல்ல புரியாமல் விழித்தாள் சீதா. சும்மா இருடா, நானே அவளை ஆதித்யன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருக்கேன், நீ அவளுக்கு கிஃப்ட் கொடுக்குறியா கிஃப்ட்டு என்று பார்த்திபன் வாசுவை பார்த்து கத்த, சித்தப்பு உங்களுக்கு தெரியாதா, ஆதித்யன் ராகவனோட எதிரி, அவளை சீதா அடிச்சுட்டு வந்திருக்கா, அப்போ சந்தோஷம் தானே படணும் என்று வாசு சொல்ல, வாய மூட்றா என்றான் பார்த்திபன். சீதாவை பார்த்த பார்த்திபன், சீதா, ஆதித்யன் கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? இப்போவே என் கூட கிளம்பு, நீ கண்டிப்பாக அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் என்று பார்த்திபன் சீதாவை பார்த்து கேட்க, முடியாதுப்பா என்றாள் சீதா. உன்னை இப்படி சொன்னால் நீ சரிப்பட்டு வரமாட்ட உன்ன என்று அவளை பார்த்திபன் அடிக்க கைகளை உயர்த்தினான். அந்த நேரம் பார்த்து அழுத்தமான காலணிகளோடு படபடவென்று படிகளில் இறங்கிக் கொண்டிருந்த ராகவனின் காலடி சத்தம் கேட்கவே சத்தம் வரும் பக்கம் திரும்பினார் பார்த்திபன். ராகவன் வருவதை பார்த்ததும் ஓங்கிய கையை இறக்கினார் பார்த்திபன்.
தந்தை அதட்டியதில் சீதாவின் கண்களில் கோர்த்திருந்த கண்ணீர் துளிகள் ராகவனை பார்த்ததும் அதன் எல்லையை கடந்து அவள் கன்னங்களில் வழிந்தோடியது. பார்த்திபனின் பக்கம் வந்த ராகவன் சீதாவை பார்த்தான். தலை தாழ்த்தி நின்றிருந்தாள் சீதா. என்னாச்சு சீதா என்றான் ராகவன். ஒண்ணுமில்லைனா என்றாள் தலை தாழ்த்தியபடியே சீதா. அவளின் தாடையை பற்றி நிமிர்த்திய ராகவன் அவள் கன்னங்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டான். மறுகணம் அண்ணா என்றபடியே ராகவனை அணைத்து அழுதாள் சீதா. எதுக்கு போலற, என்ன ஆச்சு என்று ராகவன் மறுபடியும் கேட்க அவனை விட்டு விலகி நின்ற சீதா, அண்ணா நான் வேணுன்னு ஆதித்யனை நேற்று அடிக்கல, என்ன நடந்ததுன்னா என்று சீதா நடந்ததை கூற வர, ஸ்டாப் இட், எனக்கு தெரியும், நீ யார்கிட்டையும் எவங்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், நீ போட்டி கிளம்பு என்று ராகவன் சொல்ல, தேங்க்ஸ்ண்ணா என்று சொன்ன சீதா பார்த்திபனை ஒரு கணம் பார்த்துவிட்டு தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு பொட்டிக்கிற்கு கிளம்பிவிட்டார். பார்த்திபனும் ஒன்றும் செய்ய முடியாது அந்த இடத்தை விட்டு கிளம்பிவிட்டான். என்ன ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சா? எப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி, நடக்க வேண்டியதுதானே என்று ராகவன் கேட்க, மச்சான் கிளம்பலாம், ஆனால் தங்கச்சி மாவு காணோம், எங்க என் தங்கச்சி என்று வாசு கேட்டதும், இன்னும் அவள் எந்திரிக்கலையா என்றபடி அவளது அறைக்கு சென்றான் ராகவன். கதவை கூட தட்டாமல் மதுவின் அறைக்குள் சாதாரணமாய் நுழையும் ராகவனை பார்த்த வாசு, என்னடா இவன் கதவை கூட தட்டாம அவன் பாட்டுக்கு உள்ள போறான் என்று சஞ்சயிடம் வாசு கேட்க, தெரியலையே, அண்ணா வெளியே வரட்டும் மாம்சு கேட்டு சொல்றேன் என்று சஞ்சய் சொல்ல, நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடா என்றான் வாசு. மதுவின் அறைக்குள் சென்ற ராகவன் அங்கு போர்வையை போர்த்தி கொண்டு உடலை குறுக்கி படுத்திருந்த மதுவை பார்த்தான். என்ன இவ இன்னும் எந்திரிக்காம எப்படி படுத்திருக்கா என்று புருவம் சுருக்கி பார்த்தவன் அவள் அருகில் சென்றான். உடல் நடுங்க படுத்திருந்தாள் மது. அவன் அவளின் நெற்றியை தொட்டு பார்த்தான். அனலாய் கொதித்தது அவளின் உடல். மது மது என்று ராகவன் அழைக்க மெல்ல விழிகளை திறந்தாள் அவள். சிவந்து போயிருந்தது அவளது விழிகள். தனது அருகில் ராகவனை பார்த்தவள் கைகளை மத்தையில் ஊன்றி மெல்ல எழ, மத்தையை விட்டு இறங்கவும் முயற்சிக்க, ஹே உட்காரு, எந்திரிக்காத, திடீர்னு உனக்கு எப்படி ஃபீவர் என்று அவன் கேட்க, தெரியலைங்க, 10 minutes வெயிட் பண்ணுங்க, நான் கிளம்பி வந்துடுறேன் என்று அவள் சொல்லி எழ முயற்சிக்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் என்று அவன் சொல்ல, இல்லைங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் வேண்டாம் என்று அவள் இரும்பியபடியே சொல்ல, டூ வாட் ஐ சே என்று அவன் கூற, என்று தலையை ஆட்டிவிட்டு கிளம்பி வந்த மதுவை பக்கவாட்டில் அணைத்தபடியே அந்த அறையை விட்டு வெளியில் வந்தான் ராகவன். ராகவன் வெளியில் வரவும் லதா அரண்மனைக்குள் நுழையவும் சரியாக இருந்தது. மதுவை பார்த்த லதா அவளை முறைக்க, மதுவோ லதாவை பார்த்து அஞ்சினாள். பக்கம் இருந்தவளின் நடுக்கம் ராகவனுக்கு தெரிந்தது. மேலும் அவளை தன் பக்கம் நெருக்கி நிறுத்தினான் ராகவன். வாசு, சஞ்சய், நீங்கள் 2 பேரும் ஆஃபீஸ்க்கு போயிடுங்க, நான் என் டார்லிங்குக்கு ஃபீவர் அடிக்கிறதுனால நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுறேன் என்று ராகவன் லதா காதிற்கு கேட்கும்படி சத்தமாய் கூற, லதாவை பார்த்து நக்கலாக புன்னகைத்தபடியே ராகவன் லதாவை கடந்து மதுவை காரில் ஏற்றுக்கொண்டு மருத்துவமனைக்கு புறப்பட்டான். அடுத்து என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, இந்த நீதியா இல்லை தென்றலில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்.